பயத்தின் உச்சகட்டம். சாய்ரா குட்டி, சாய்ரா செல்லம், எங்க இருக்க? உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு டப்புன்னு கீழவா. உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உடனே ரெடி ஆயிட்டு வாமா. உனக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போயிடு. மரணம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல மலிகாபாத்ங்கிற இடத்துல நடந்தது. லக்னோவில இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இந்த இடம் இருக்கு. சஹீரா அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டுல வேலை செய்யற ஆயா கூட பங்களாவுல வசிச்சுக்கிட்டு வந்தாங்க. அது பெரிய மாளிகை மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கெட்ட சம்பவம் இங்க எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப பாக்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் அந்த பங்களால தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாய்ராவை சின்ன வயசுல இருந்து நான் தான் வளர்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட அப்பா ஏதோ வேலை விஷயமா போனாரு. ஷாயராவோட அம்மா தன்னோட தங்கச்சிய பாக்குறதுக்காக அவங்க ஊருக்கு போனாங்க. இப்ப நானும் ஷாயராவும் மட்டும்தான் வீட்டுல இருக்கோம். அடேங்கப்பா, உன்னோட முடி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உன்னை பார்க்க வர்றவங்க அப்படியே மயங்கி விழுந்துட போறாங்க. பாட்டி, நீங்களுமா? அம்மா தான் இவ்வளவு நேரம் தொந்தரவு பண்ணாங்கன்னா நீங்களுமா? டெய்லி ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு. இதுக்கு நடுவுல பொண்ணு பாக்குற டார்ச்சர் வேற. உங்க அம்மா நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. அதான் எல்லா அம்மாக்களும் இப்படித்தானே. ஆனா பாட்டி, வர வர அம்மா ஹிட்லர் மாதிரி மாறிட்டு வராங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வெளியில நான் முடிய காய வச்சிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து என் மேல கோவப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் சென்டிமெண்டல் வேர்ட்ஸ். தலைமுடிய விரிச்சு போட்டு பொண்ணுங்க வெளியே வரக்கூடாது, அப்புறம் மரத்து கீழே நிக்க கூடாது, அது பொண்ணுங்களுக்கு ஆகாது. அந்த மாதிரி பண்றதுனால நம்ம மேல கண்ணு வச்சிருவாங்கம்மா. துஷ்ட சக்திகள் கூட தான். உனக்கு தெரியுமா, காத்து கருப்பு நம்மள சுத்திக்கிட்டே இருக்கும். எந்நேரமானாலும் அது நம்மள அடிச்சிரும், தெரியுமா? தெரியும் பாட்டி. சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன். ஏதோ காத்துன்றீங்க, கருப்புன்றீங்க. அதுக்காக ஒரு தட்டுல பாயாசம் வச்சு அது ஒரு வாரம் கழிச்சு போய் பாக்குறீங்க. அது என்னாச்சுன்னே தெரியாது, ஆனா பேய் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவீங்க. இந்த புல்ஷீட் ஐடியாலாம் யார் குடுக்கறா? அதை சாப்பிட்டது மனுஷனா பேயா நமக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி எல்லாம் பேசாதமா, ரொம்ப தப்பு. யார் கண்டா இப்படி பேசுறது யாராவது கேட்டாங்களோ என்னமோ? யாருமே இல்ல பாட்டி. ஒரு நிமிஷம், யாராவது இருக்கீங்களா? எனிஒன் இஸ் தேர்? நாங்க பேசுறது யாராவது ஒட்டு கேக்குறீங்களா? ஹலோ, எனிஒன் ஸ்டாண்டிங் அவுட் தேர்? அப்படி யாராவது இருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே வாங்க. யாருமே இல்ல பாட்டி. பைத்தியம் அவனுக்கு. பாட்டி, நீங்களுமா? சின்ன சின்ன விஷயத்தை கூட இப்படி பெருசுப்படுத்தாதீங்க பாட்டி. இங்க காத்து கருப்புலாம் இல்ல, நாம மட்டும்தான் இருக்கோம். உனக்கு தெரியாது சாய்ரா, காத்து கருப்பெல்லாம் இங்கதான் இருக்கு. காத்து கருப்பு கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எதுவா இருந்தாலும் அது நினைச்சா நம்மள கூண்டோட அழிச்சிருமா. அதால என்ன வேணா பண்ண முடியும். நான் நம்ப மாட்டேன். நானும் நம்பல, ஆனா நான் பாத்திருக்கேன். ஏன்னா நீங்க அதை பாத்திருக்கீங்களா? இத பெரியவங்க கஷ்டப்பட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அத புடிக்கிறதுக்குள்ள அவங்க உயிர் போயிருக்குமா. அதனாலதான் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். சரி, அதெல்லாம் விடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். சரியா? சாய்ராவோட மனசுல தன்னோட வேலைக்கார பாட்டி சொன்னது நல்லா பதிஞ்சிருச்சு. அப்புறம் அவ அந்த காத்து கருப்பை பார்க்கணும்னு நினைச்சா. அந்த பாட்டிக்கு தெரியாம அவ சாவிய திருடிட்டா. அதை எடுத்துக்கிட்டு நேரா தன்னோட தாத்தா ஏதோ ஆவிய பிடிச்சு வச்சிருக்கிறதா பாட்டி சொன்னதை கேட்டு அவ அங்க பார்க்க போறா.
அந்த ஆவியை வெளியில வர வைக்கிறதுக்காக அவ சில மந்திரங்களை படிச்சா. பல் போவா குரான் मशीद फी लौह महफूज़ून। बल हुआ कुरान मशीद फी लौह महफूज़ून। बल हुआ कुरान मशीद फी लौह महफूज़ून। என்ன அது? அந்த சத்தம் எங்க இருந்து வருது? அடக்கடவுளே, இந்த கதவை யார் திறந்தது? சாய்ரா,
ஹஜம்பி 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 ஹஜம்புவா என்னாச்சு என்னாச்சு எழுந்துருங்க என்னாச்சு உங்களுக்கு இந்த கதவை யார் திறந்தது சாய்ரா சாய்ரா எங்க போனா சாய்ரா உள்ள இருக்கா உள்ளயா ஆமா சாய்ரா கடவுளே ஹஜபி சாய்ரா உள்ள இல்ல அப்புறம் அஜாக்கிரதையா இந்த ரூம் இப்படி திறந்து விட்டுட்டாளே என்னாச்சு சாய்ரா எங்க போறா எங்க போய் தொலைஞ்சா அவ அந்த பாட்டி அழுதுகிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் ஃபாத்திமா கிட்ட சொல்றாங்க ரொம்ப வருஷமா அடக்கி வச்சிருந்த ஆத்மாவை அன்னைக்கு தான் மகளால வெளியே வந்துருச்சுன்னு அவங்களுக்கு புரிய வந்தது இதுல விஷயம் என்னன்னா சாய்ரா அந்த ஆத்மாவை முழுசா வெளியே விடல ஆனாலும் அந்த ஆத்மா வெளியில வந்துடுச்சு ஆனா சாய்ராவை எதுவும் பண்ண முடியல சாய்ரா மேல இருக்கிற பயத்தால சாய்ராவோட அம்மாவும் பாட்டியும் தேடுனாங்க சாய்ரா அவ அங்க இருக்காளா இல்ல அவளை எங்க தேடியும் காணோம் பின்பக்கமா போய் பாத்தியா இல்ல நான் போய் பாக்குறேன் சீக்கிரமா போய் பாரு போ சாய்ராவை எங்க தேடியும் அவங்க கிடைக்கல அதனால பின்வாசல் பக்கம் போய் தேடுனாங்க அவங்க அங்க கண்ட காட்சிய பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க சாய்ரா என்னடி பண்ணிட்டு இருக்க கீழே இறங்கு நான் சொல்றேன்ல கீழே இறங்குடி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊஞ்சல்ல ஆடுறதுக்கு நீ ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது பாட்டி தான் அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல அப்புறம் ஏண்டி அந்த ரூம்குள்ள போன சாய்ரா நான் உன்னதான் கேக்குறேன் ஏன் போன சாய்ரா நான் உன்கிட்ட பதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க சாய்ரா எனக்கு பதில் சொல்லு சாய்ரா அங்க என்ன பாத்துட்டு இருக்க சாய்ரா 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 வேண்டாம் சாய்ரா
கடவுளே, எல்லாம் சரியாயிடுமா? என்னோட சாயிராவுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் சரியாயிடும். என்னோட சாயிராவுக்கு நீ எப்பாவது நிலவ தூரத்துல இருந்து பாத்திருக்கியா? ஏன்? அதுக்குள்ள இருக்க நிழல பாத்திருக்கியா? அது நிழல் இல்ல, அது சாம்பல் சாயிரா. அந்த சாம்பல் இல்லைன்னா நிலவு உன்ன மாதிரி இருக்கும். அந்த சாம்பலால தான் நிலவோட அழகே போயிடுச்சு. உன்னோட அழகான சிரிப்பு, தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு ஓடி வரும்போது அவ கால்ல இருந்து வர கொலுசு சத்தம் மாதிரி இருக்கு. பக்கத்துல தானே இருக்கேன், தூரத்துல எங்கேயும் போலல. நீ எங்க இருந்தாலும் என் இதயத்துக்குள்ளதான் இருக்க. நீதான் இப்போ என்னோட வாழ்க்கைக்குள்ளேயே வந்துட்டியே. இனி உன் சந்தோஷம் தான் என்னோடதும். உன்னை கூடிய சீக்கிரம் என்னோட உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுவேன். நிச்சயமா. நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டாமா, உள்ள போகாத. இல்ல இல்ல இல்ல, என்ன பாக்க விடுங்க. சாயிரா யார் கூட பேசுறா நான் பாக்கணும். சாயிரா, நீ யார்கிட்ட? சாயிரா, சாயிரா எங்க போயிட்டா? சாயிரா எங்க போயிட்டா இந்த சாயிரா? கடவுளே, இப்பதானே இங்க இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஃபாத்திமா? என் சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள நீ ஏன் குறுக்கிடுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேணாமா, வந்துருமா, போயிடலாம். சாயிரா, சாயிரா வேண்டாமா, நான் சொல்றத கேளு. வாய மூடு. நான் யாரோட பேச்ச கேட்கணும்னு அவசியம் இல்ல, யாரோட இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்ல. என் கண் முன்னாடி நிக்காதீங்க, முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க. சாயிரா, நீ உன் அம்மா கிட்ட பேசுறடி. விடுங்க, என்ன விடுங்க. ஐயோ, எனக்கு நீ என்னைக்கும் கட்டளை இடணும்னு நினைக்காத ஃபாத்திமா. எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வேன். யாராவது என் வழியில குறுக்கிடணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. அதனாலதான் சொல்றேன், நடக்கிறத வாயை மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்புறம் உனக்கு உயிரோட இருக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சுன்னா முதல்ல என்னோட ரூமை விட்டுட்டு வெளியில போ. கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டுட்டு நான் போயிடுவேன். முதல்ல நீ என் ரூமை விட்டு வெளியில போ. இங்க இருந்து வெளியே போ ஃபாத்திமா.
பாத்திமா பாத்திமா கொஞ்சம் பொறுமையா இரு. சாயிரா, என்னோட பொண்ணு சாயிரா, கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் பொறுமையா இரு. என் பொண்ணுக்கு சாயிரா, கடவுளே கடவுளே, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் கடவுளே வாழ்க்கையில இப்படி விளையாடுறா? ஐயோ சாயிரா, கடவுளே காப்பாத்து, தயவு செஞ்சு காப்பாத்து. இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்ணு போட்டுமா, நாளைக்கு காலையில ஒரு மந்திரவாதிய பாப்போம். அவர் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு. நாங்க இவளுக்காக ஒரு மசூதிக்கு போனோம். அங்க ஒரு தாயத்தை கொடுத்தாங்க. அவ சாயங்காலம் நமாஸ் படிக்கும் போது அதை அவ கழுத்துல மாட்டி விட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த தாயத்தால அந்த ஆவி இவகிட்ட நெருங்காதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணாதான் அந்த ஆத்மா இவகிட்ட நெருங்காதுன்னு சொன்னாங்க. இதை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லைன்னாங்க. எப்படியாவது அந்த தாயத்தை அவ கழுத்துல போடணுங்கிறதுக்காக சாயங்காலம் நமாஸ் முடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அசாங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சரியான நேரம். இந்த தாயத்தை எப்படியாவது நான் அவளோட கையில கட்டி ஆகணும். முதல்ல சாயிராவோட அப்பா லக்னோல இருந்து நம்ம ஊருக்கு வந்ததும் முதல் வேலையா அந்த ஆவிய எப்படியாவது விரட்டியே ஆகணும். இல்லைன்னா அவ்வளவுதான். சரி வாங்க, நம்ம கட்டிடலாம் வாங்க. அம்மா, பாட்டி, உட்காருமா, உட்காரு. நீங்க ஒண்ணு என் மேல கோவமா இல்லையே? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் எனக்கே தெரியாம அந்த அறைக்குள்ளார போயிட்டேன். ஆனா அங்க ஏதோ மோசமான ஒண்ணு என் தலை மேல வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். அம்மா, நீங்க என் மேல கோவப்படாதீங்கம்மா. இந்த தப்பு நான் என்னைக்கும் திரும்ப செய்ய மாட்டேம்மா. இல்லம்மா, அந்த கடவுளோட கிருபையால உனக்கு கண்டிப்பா சீக்கிரம் குணமாயிடுமா. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா. சாய்ரா, சாய்ரா, அம்மா, அம்மா, சாய்ரா.
ராத்திரியில என்னை யார் கூப்பிட்டுட்டு இருக்கா? சாய்ரா, சாய்ரா. பாத்திமா, பாத்திமா, சாய்ரா எங்க? கடவுளே, எங்க போனா இவ? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா? என்ன சொல்ற நீ? எங்க போயிட்டா அவ? சீக்கிரம் வா, வா போய் தேடலாம். வாங்க, சீக்கிரம் வா. சாய்ரா, சாய்ரா, இந்த தாயத்து சாய்ராவோடது அப்படின்னா? ஃபாத்திமா, சாய்ராவை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது. இனிமே சாய்ராவோட உடம்பு என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள. இன்னையிலிருந்து அவ என்னோட தான் இருப்பா, என் கூட மட்டும்தான் இருப்பா. அன்னைக்கு சாய்ராவோட அம்மாவுக்கு சாய்ரா விட்டு எங்கேயுமே போக மனசு வரல. ஆனா மறுநாள் காலையில சாய்ராவோட அப்பா சில ஆட்களை கூட்டிட்டு அந்த ஊருக்கு வந்தாரு. அது அவங்க அம்மா எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க எல்லாரும் சாய்ராவை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. நடந்ததை பத்தி சாய்ராவோட அப்பா கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. ஆனா அவர் வேகமா சாய்ராவோட ரூமுக்கு போயிட்டாரு. சாய்ரா குட்டி, சாய்ரா செல்லம், எங்க இருக்க? உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு டப்புனு கீழே வா. உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உடனே ரெடி ஆயிட்டு வாமா. உனக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மரணம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட சாய்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? என்னோட சாய்ராவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? சாய்ரா எனக்கு மட்டும்தான் சொந்தம். எப்பவும் என் கூட தான் இருக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? சாய்ரா,
நீதான் சாயிராவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை உயிரோட அழிச்சிருவேன். சாயிரா 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 ஐயோ சாயிரா விடு 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 சாயிரா சொல்றது கேளு விடுமா சாயிரா விடு விடு சாயிரா. என்ன தவிர வேற யாராலையும் சாயிராவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நாளைக்கு ராத்திரியிலிருந்து சாயிரா எனக்கு மட்டும்தான் இனி எப்பவும் என் கூடவே இருப்பா. பாத்திமா, என்னோட சாயிராவுக்கு என்ன ஆச்சு? நம்ம சாயிரா அந்த அடைச்சு வச்சிருந்த ஆவி ரூம்குள்ள போயிட்டா. நம்ம மௌல்வி சாப் கிட்ட போகலாங்க. அந்த பாட்டி சொன்னதை கேட்டு எல்லாருமே பீர் பாபாவை போய் சந்திச்சாங்க. அவரு நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டாரு. சாயிராவோட நிலைமைய பாக்குறதுக்கு வீட்டுக்கு அவர் வந்தாரு. பாபா, இதான் ரூம். நீங்க இங்கேயே இருங்க, என்னன்னு நான் பாக்குறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கடவுளே, இந்த ஆத்மாவை நீங்க ரொம்ப நாளா அடைச்சு வச்சிருக்கீங்க, அதான் வெளியில வந்துருச்சு. ஆமா பாபா, இங்க முன்னோர்கள் தான் அதை அடக்கி வச்சிருந்தாங்க கோரடியில. நான் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா நான் என்னாலான முயற்சியை செய்யறேன். உங்க பொண்ணு அந்த ஆவி கிட்ட இருந்து மீட்டெடுக்கிற முயற்சியை செய்யறேன். யா அல்லாஹ், அந்த அல்லாவோட துணையால இதை நான் செய்யறேன். அதுக்கப்புறம் நடக்கிறத பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். மறுபடியும் வந்துட்டியா? உன்கிட்டதான் காலையிலேயே சொன்னல, இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்தா உன்னால என்ன தடுத்து நிறுத்திட முடியும்னு நினைக்கிறியா? இல்ல, சாயிரா எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். ஓ, போய் சாராவை உன்னோட வசப்படுத்திக்க. போய் இங்க இருந்து யாரும் என்கிட்ட வராதீங்க. போங்க போங்க போங்கன்னு சொன்ன, என்னை விட்டு போங்க போங்க போங்க. இல்ல இல்ல,
இந்த பொண்ணோட உடம்ப விட்டு ஒழுங்கா போயிடு. நீ போனா மட்டும்தான் உன்னால தப்பிக்க முடியும். புரிஞ்சுதா? ஒழுங்கா நீ திரும்ப போயிடு. நான் உனக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். போயிடு. பின்னாடி போங்க. போயிடு. இப்ப நீ விடுபட்டுட்ட. உன்னோட பாவம் இப்ப செல்லுபடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த பொண்ணையும் நீ இனிமே சித்திரவதை பண்ணவே கூடாது. அப்படி நடந்துகிட்டா அதுக்கான விளைவை சந்திப்ப. அல்லாவோட வழியை நீ பின்பற்றிடு, இல்லன்னா அழிஞ்சு போயிடுவ. போயிடு. இப்ப நீ இங்கிருந்து போலாம். கடவுளோட மகிமையே மகிமைதான். நீங்க எல்லாரும் கூட போங்க. யா அல்லாஹ், உன்னோட மகிமையே மகிமைதான். உன்னோட இந்த குழந்தைக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு. அந்த கடவுளோட புண்ணியத்தினால அதுக்கப்புறமா சாய்ராமாவுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு நல்ல மாப்பிள்ளையாவே கிடைச்சாரு. கடவுளோட அருளாலே இப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஆவியோட பிடிமானத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு சில விஷயங்கள் மறந்துட்டாங்க. ஆனா அந்த மந்திரவாதியோட மகிமையால இன்னைக்கு நாங்களும் அவங்களும் சந்தோஷமா இருக்கோம். அவர் எங்க கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, நாங்க மறுபடியும் அந்த அறைக்குள்ள போகவே கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. இல்லன்னா இது மறுபடியும் தொடரும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா இத நாங்க ஒரு கெட்ட கனவா நினைச்சு அப்பவே மறந்துட்டோம். அந்த கடவுளோட கிருபையால தான் நாங்க எல்லாம் இப்ப சந்தோஷமா இருக்கோம். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஜின்னுங்கிற ஆவிகள் மக்களுக்கு மத்தியில இருக்கணும்னு நினைக்கும். வேற ஒரு உலகத்துல இருக்கிற அதுங்களை நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணா அது நமக்கு தான் ஆபத்துல வந்து முடியும். சாய்ரா ஒரு சின்ன தப்பு தான் செஞ்சா, அதுக்கு அவளோட வாழ்க்கையே பலியாயிருக்கும். எல்லா உலகத்துக்கும் கதவுங்கிறது ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணாதீங்க. பெரியவங்க எது சொன்னாலும் ஒரு காரணத்தோட தான் சொல்லுவாங்க. அதை பின்பற்றுனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.